ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேசி ஸ்குவாட் சேனல்லேருந்து மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு பங்குனி கிருத்திகை. ஸோ கிருத்திகை நாளில் பொதுவாகவே ஹிந்துவிசம் பிரகாரம் கிருத்திகை நாளுங்களில் முருகரை வழிபட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க விருப்பப்பட்ட கடவுளை அவங்கவுங்க நம்பிக்கையோடு வழிபடுங்க. நான் இன்றைக்கி என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆஃப்லைட் நிறைய நம்ம ரீல்ஸ்லேயே ஆகட்டும், இல்லை இப்போல்லாம் நிறைய டாக்டர்ஸுங்கோ, அப்புறம் சித்த வைத்தியம், ஆயுர்வேத டாக்டர்ஸ் எல்லாருமே நிறைய ரீல்ஸில், இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கோ. ஸோ பெரும்பாலும் நம்ம அதில் கேட்குறது என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ங்க வர்றது ஃபஸ்ட்டு ப்ராப்பர் மெட்டபாலிசம் இல்லை அப்படின்றதுனால தான். வெயிட் கெயின் ஆகுறதும் அதனால தான், உள்ளார கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வர்றதும் அதுதான். மெட்டபாலிசம் கரெக்டாக ஆகணும். மெட்டபாலிசம் கரெக்டாக ஆகணும் அப்படின்னா குடலில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் டே டு டே அது கிளியர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும், அது டே டு டே அவங்களுக்கு வர்றதே ஒரு பெரிய ஒரு சிரமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் 4-5 டாக்டர்ஸ் அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை நான் படித்து நான் அதை இப்போது செஞ்சிட்ருக்கேன். கடுக்காயின்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் டாக்டர்ஸுங்க. இந்த இப்போது ஆஃப்லைட் இன்ஸ்டா ரீல்ஸில் சொல்லியிருக்காங்க, காலையில் நெல்லி, மதியம் சுக்கு, இரவில் கடுக்காய் சாப்பிட்டா இரும்பு போல் பாடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் காலையில் அந்த நெல்லி ஜூஸ் எப்படி போடுறது அப்படின்ட்டு இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். சுக்கு அப்படின்றது வந்துட்டு நம்ம ஃபுட்டில் நம்ம இஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கினாலே அது ஒரு நம்ம பாடிக்கு எவ்வளோ தேவையோ அது. சுக்கெல்லாம் கூட நிறைய கூட எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, பிகாஸ் அதுக்கு பிளட் தின்னிங் கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இஞ்சிக்கு. ஸோ அது நிறைய இல்லை, அதான் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், எல்லாமே அளவோடு தான் எடுக்கணும். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு எங்கள் அப்பா சொல்வார், அதை சொல்லிங்கிறேன். ஸோ இது கடுக்காய் வாங்கி இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? கடுக்காய் வாங்கி, இந்த கடுக்காய் உள்ளே இருக்கிற விதைகள் ரொம்ப பாய்சனு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நல்லா ஒரு குட்டாணி எடுத்து நம்ம உடைச்சோம்னா உள்ளே இருக்கிற விதை செப்பரேட்டாக வந்துடும். அதை எடுத்து போட்டுட்டு மேலே இருக்கிறது ட்ரை ஆகிருக்கும், அது கொஞ்சம் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு யூஸ்வலாக என்ன பண்ணணும், நல்லா அரைச்சிட்டு அதை வந்துட்டு சலிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த திப்பியெல்லாம் எடுத்து மறுபடியும் அரைச்சி அது ஒரு ப்ராசஸிங்கு அப்படியும் பண்ணலாம். நான் ஆஃபீஸுக்கு போயிட்டு வருவேன், எனக்கு அவ்வளோ டைம் இல்லை, கிடைக்கிற டைமில் இதெல்லாம் நான் செய்கிறேன் நான். ஸோ நான் என்ன செய்கிறேன்னா, அரைச்சி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நான் பவுடராக அரைச்சி தான் வச்சுருக்கேன். எங்களோடது ரொம்ப நல்ல மிக்சியும் இல்லை, ரொம்ப பழைய மிக்சி தான் எங்களுக்கு. தேங்காய் அரைச்சி குழம்பு வச்சாலே தேங்காவாக இருக்கும். ஸோ முடிஞ்சவளோ இவ்வளோ பவுடராக அரைச்சிருக்கேன். ஏன் நான் எனக்கு ஓகே இது அப்படின்னு நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா, டெய்லி தண்ணி ஒரு ஆளுக்கு 1 கிளாஸுன்ற அளவுக்கு நாங்கள் தண்ணி வைக்கிறோம். ஸோ எங்கள் வீட்டில் 3 பேர் 3 கிளாஸ் தண்ணி வச்சு 1 ஸ்பூன், ஒரு ஆளுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு. இது டாக்டர் கார்த்திகேயன் கூட அவரோட பேஜில் சொல்லியிருக்காரு, வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணுங்க. ஒரு ஆளுக்கு 1 ஸ்பூன், லெஸ் தேன் 10 கிராம்ஸ்ன்ற அளவுக்கு இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதோட தண்ணி இறங்குனதுமே நான் ஃபில்ட்ரு பண்ணிடுறேன். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெறும் தண்ணி மட்டும் குடிக்கிறதுனால ரொம்ப பவுடரெல்லாம் ஆகணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த டேப்லெட்டோ எந்த ஒரு கேஸ்ட்ரிக் எதுவும் தேவையில்லை. எங்கள் வீட்டில் 3 பேரும் நாங்கள் இப்போ குடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் ஆக்சுவலி அமேசிங். ஒரு சின்ன டிப்புங்க நான் ட்ரை பண்ணுறதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது கூட நான் இந்த மஞ்சள், பொங்கலுக்கு காப்புக்கட்டை வாங்கின மஞ்சள், இதையும் வேஸ்ட் பண்ணாத காய வச்சு இதையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ மஞ்சள் ரொம்ப பாடிக்கு தேவைன்ற மாதிரி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.